ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகியம்மா உனக்காக கொடுக்கிற இந்த வாக்கை நீ கேட்ட இன்னும் சரியாக 2 மணி நேரத்தில் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும். இனிமே உனக்கு நல்லது நடக்கிறதையும் நீ வாழ்க்கையில் முன்னேறதையும் யாராலும் தடுக்க முடியாதுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக தான் அவர்களுடைய குணங்களும் செயல்களும் இப்போது இந்த பிறவியில் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். ஒரு மனுஷன் பூர்வ ஜென்மத்தில் நல்லது செஞ்சு புண்ணியத்தை சம்பாதிச்சு வச்சிருந்தானா இந்த முறை நல்லவனா வெற்றியாளனா நல்ல திறமைசாலியா பிறந்திருப்பான். பூர்வ ஜென்மத்தில் பாவத்தை செஞ்சு கர்மாவை சம்பாதிச்சு வச்சிருந்தானா இந்த உலகத்தில் கஷ்டப்படுறவனா வறுமையில் இருக்கிறவனா தோல்வி அடைஞ்சவனா துன்பப்படுபவனாக பிறந்திருப்பான். மொத்தத்தில் எல்லா மனிதர்களும் அந்த பூர்வ ஜென்மத்தை பொறுத்து தான் இந்த உலகத்தில் அவர்களுடைய குணங்களையும் செயல்களையும் கொண்டவர்களாக இருக்காங்க. நீ பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பேரன் பேத்திகளாக இருந்தாலும் சரி, ஒன்று பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பிறவி குணத்தை உன்னால் மாற்ற முடியாதுன்றதை புரிஞ்சுக்கோ. அவங்க எதை செய்கிறதுக்காக இந்த பூமியில் பிறந்தாங்களோ அதை செய்வது தான் அவர்களுடைய தலைவிதி. இதை நீ என்னதான் நினச்சாலும் மாற்றி அமைக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாரு. ஐயோ, இவங்க நம்ம கூட பிறந்தவங்களாச்சே, இவங்க நம்ம பிள்ளைகளாச்சே, இவங்க நம்ம சொந்தக்காரங்களாச்சேன்னு நினச்சி வந்த பாசத்தை மனதில் வைத்து கொண்டு நீ போய் அறிவுரை சொன்னீனா கண்டிப்பாக கெட்ட பேரை தான் நீ சம்பாதிச்சுக்குவ. அதனால் அவங்கவுங்களே அனுபவத்தை பெற்றுக்கொண்டு திருந்துவார்கள் என அவர்களை அவர்கள் போக்கிலேயே வாழ விட்டுட்டினா கூடிய சீக்கிரம் அடிபட்டு திருந்தி உன்னை தேடி வருவார்கள் என் செல்லமே. அவரவர்களுக்கு தலைவிதி எப்படி இருக்கோ அதன்படி அவர்கள் திருத்தி கொள்வார்கள். அது வரைக்கும் நீ பொறுமையாயிரு. செயற்கையாகவே உன் மேலே அன்பா பாசமாக இருக்கிற மாதிரி யாராவது நடித்தாங்கன்னாலும் நீ அதை கண்டுக்காத மாதிரி, நீ அதை கண்டுபிடிக்காத மாதிரி அமைதியாகவே அவர்களை நம்புவது போல நடிக்க பழகு. ஏன்னா ஒருத்தன் பொய்யானவன் போல நடிக்கிறான்னா நீ அதை தெரிஞ்சும் தெரியாதது போல நடிப்பதில் தப்பேதும் இல்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்துக்க பழகிக்கோ. இந்த உலகத்தில் நீ பிறந்ததே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருந்தாலும் அதை கண்டுக்காம உன் வாழ்க்கையை ரசித்து மனித பிறவி எப்படிப்பட்டதுங்கிறத சந்தோஷமாக வாழ்வதற்காக தான். அதை தான் நீ செஞ்சுட்டு போகணுமே தவிர மற்ற விஷயங்களையும் மற்ற மனிதர்களையும் அலசி ஆராய வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே. நீ எல்லார் மீதும் எல்லையில்லாத அன்பை வைத்ததின் பலனாக தான் இப்போது ஏமாந்து போய் புலம்பிக்கிட்டு இருக்க. கடலுக்கே கூட நான் எல்லையை வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களுக்கும் நான் எல்லையை கொடுக்காமல் விட்டுட மாட்டேன். நான் வகுத்த எல்லைப்படிதான் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ எப்போதும் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இவங்கக்கிட்ட இவ்வளவுதான் பேசணும், இவங்கக்கிட்ட இது பேசக்கூடாதுன்னு உனக்குன்னு ஒரு எல்லையை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கிட்டினா நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் எதுவுமே எந்த வகையிலும் உன்னை அழிக்காமல் பார்த்துக்க முடியும். இன்பம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் எல்லாத்தையும் நீ தனியாக சந்திக்க தயாராக இரு. அதை பகிர்ந்து கொள்வதற்குன்னு ஒரு துணையை தேடாதே என் செல்லமே. ஏன்னா உண்மையிலேயே உன்னுடைய இன்ப துன்பத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தா அவர் கண்டிப்பாக உன் கூடவே தான் இருப்பாங்களே தவிர உன்னை விட்டு விலகி போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் சரியாக யோசித்து செஞ்ச நான் உனக்கு உண்மையானவர்களை மட்டும் உன்னை விட்டு விலக்கி வச்சிட மாட்டேன். உன் மேலே அன்பும் பாசமும் அக்கறையும் காட்டக்கூடிய உனக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய நல்ல நபர்களை உன் பக்கத்தில் உனக்கு துணையாக நான் வைக்கிறேன் செல்லமே. உன் பிறவி பிராப்தத்தை பொறுத்து நிச்சயமாக எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். எது நடந்தாலும் எப்போதும் நான் உன் கூட இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. பெண்ணாக பிறந்தாலும் ஆணாக இருந்தாலும் எல்லா மனிதர்களுமே அவரவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பத்தை எதிர்கொண்டு அதை சமாளிக்க தைரியத்தோடு இருக்கணும். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா மனிதர்கள் மீது வைக்கிற நீ நம்பிக்கை ஒருபோதும் முழுவதுமாக நிரந்தரமானதாக நிலையானதாக இருக்காது. இப்போது உன்னை ஆட்டி படைக்கிற, உன்னை பலவீனமாக்குகிற இந்த கவலையையும் கண்ணீரையும்
ஒன்றுமில்லாமல் நான் போகச் செய்கிறேன். நீ எதுக்காகவும் வருந்தாதே. நீ அழுகுவதாலும் சோர்ந்து போவதாலும் இங்கே எதுவுமே மாறப் போறதில்ல. என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையை நீதானே வாழ்ந்தாக வேண்டும். அழுது சுமப்பதை காட்டிலும், வாழ்க்கை கஷ்டமா இருக்குன்னு புலம்புவதை காட்டிலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டீன்னா வாழ்க்கை உனக்கு பெருசா சிக்கலா தெரியாது, சிரமமா இருக்காது. நீ எப்போதும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த உலகத்தில் நீ எப்போதும் தைரியத்தோடு துணிவோடு தான் வாழணுன்ற அந்த உண்மையை புரிந்துக்கிட்டினாலே, அந்த பக்குவம் உனக்குள்ளே வந்துருச்சினாலே எந்த துன்பமும் எந்த விதத்திலும் உன்னை பாதிக்காது. இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கை முழுவதையும் மாத்திருவேனே செல்லமே. என்னை மனசில் நினச்சி மகிழ்ச்சியோடு வாழ நினைக்கிற உன்னை எந்த விதத்திலும் கஷ்டப்பட விட மாட்டேன். நான் சொல்கிறத கேட்டு அதன்படி மட்டும் சில விஷயங்களை உனக்குள்ள நீ திருத்திக்கிட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை அழகானதாக மாறிடும். அதாவது அழிவை தரக்கூடிய ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் உனக்குள்ள வச்சுக்காத. அதே போல உன் வாழ்க்கையை பிரச்சனையாக மாற்றக்கூடிய ஆபத்தை தரும் இந்த கோபமும் உனக்குள்ள இருக்கவே வேண்டாம். எப்போதுமே உன்னிடம் இருக்க வேண்டியது பணிவு, இருக்கக்கூடாதது பொறாமை. போட்டியும் பொறாமையும் அடுத்தவங்களை பார்த்து வயிறெறிகிற அந்த குணமும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. நீ உழைப்பையும் முயற்சியையும் சென்றினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை உயர்வடையும். உனக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய உன்னை பெற்றவர்கள் சொல்லும் பேச்சை ஒருபோதும் மீறி நடக்காதே. எல்லாருக்கும் உதவி செய்யணுமே தவிர ஒருபோதும் யாருக்கும் துரோகம் செய்யாதே. வதந்திகளையும் வீண் பொய்களையும் அடுத்தவர்கள் பற்றி இல்லாத பொய் புரளிகளையெல்லாம் சொல்லும் மனிதர்களையும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் அவர்கள் பேசக்கூடிய பேச்சையும் நீ ஒருபோதும் நம்பாதே. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை நழுவ விடாம அதை பயன்படுத்தி வாழ்க்கையில எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும்னு முயற்சி செய். நீ செஞ்ச புண்ணியமும் நீ செஞ்ச தான தர்மமும் உன் கூடவே இருந்து கண்டிப்பா உன் வாழ்க்கையை மாற்றும் என் செல்லமே. உன்னுடைய நட்பும் உனக்கான நல்ல விஷயங்களும் நடப்பதற்கு நிறைய இருக்கும்போது நீ நன்றி மறந்த ஆளாக இருக்காதே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் திரும்ப அதை அவர்களுக்கு செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் விருப்பங்களை எல்லாம் அழகாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. அடுத்தவங்களை குறை சொல்றது சுலபன்றதுக்காக எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டும் குற்றம் சொல்லிக்கிட்டும் தெரியக்கூடாது. உன் வேலை என்னவோ அதை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போ. உன் வாழ்க்கையில எது நடந்தா உனக்கு சந்தோஷம் தருமோ, என்ன நடந்தா நீ நிம்மதியாக வாழ்வியோ அது எல்லாவற்றையும் இந்த வராகி அம்மா உனக்காக செஞ்சு தருவேன். நான் உனக்கு கொடுக்கக்கூடிய நற்பலன்களை எல்லாம் உன் வாழ்க்கையில நீ அனுபவிச்சுக்கோ. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை இவ்வளவு வேதனைன்னு நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். ஒரு சாதாரண மரத்துக்கு கூட நான் கோடை காலத்தையும் வசந்த காலத்தையும் வைத்திருக்கும் போது உனக்கு மட்டும் துன்ப காலத்தை நிரந்தரமாக கொடுத்துட மாட்டேன். இந்த துன்ப காலத்தை எல்லாம் முடிச்சு வச்சு இன்ப காலத்தை வெகு சீக்கிரமாகவே உன் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து தர்றேன் செல்லமே. நீ எந்த வேலை செஞ்சாலும் எப்போதும் அதை முழு கவனத்தோடு முழுமையாக அர்ப்பணித்து சிறப்பாக செய்துவிடு. நீ செய்கிற வேலையை யாராவது குறை சொல்கிறாங்களே குற்றம் சொல்கிறாங்களே நினச்சி உன் மனசை காயப்படுத்திக்கிட்டு மனசுக்குள்ளே வெந்து புலங்காதே. நீ மனசு வெம்பி போகாமல் தைரியமாக இருந்தாதான் என்னால் எல்லாத்தையும் சரியாக சிறப்பாக செஞ்சு தர முடியும். உன் மனசில் இருக்கிற காயமும் உன் மன கஷ்டமும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை சரி செய்கிறதுக்காக இப்போது ஓடி வந்தேன். உன் மன வருத்தத்தையும் பாரத்தையும் இந்த வராகி அம்மாவின் பாதத்தில் வைத்துவிடு. இந்த வராகி அம்மா இன்னும் சரியா 2 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்களை நடத்தி முடிக்கிறேன் செல்லமே. யார் மிதிச்சாலும் மனம் தளராம வாழ்க்கையில முன்னாடி போயிட்டே இருக்கணுன்ற பாடத்தை ஒரு சாதாரண சைக்கிள் கூட உனக்கு கற்றுக் கொடுக்கும். மொத்தத்துல வாழ்க்கையில உன்னை சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் கவனிச்சு பாரு. மெழுகுவத்தி எப்படி உருகிக்கிட்டே அடுத்தவங்களுக்கு பிரகாசம் தருதோ, சைக்கிள் எப்படி தன்னை மிதிச்சாலும் தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருக்கோ, அதே போல ஒவ்வொரு விஷயங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சிரமப்பட்டாலும் அதாவது அதோட வேலையை சரியா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. மழை கொட்டுனாலும் புயல் வெள்ளம் வந்தாலும்
சூரியன் உதிக்க தயங்குவதே இல்லை. அதே போல உன் வாழ்க்கையிலையும் என்ன சிக்கல் வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒருபோதும் நீ வாழ்க்கையில் முன்னேறாம சோர்ந்து போகவோ, தயங்கி போகவோ, கவலையில் குழம்பி போகவோ வேண்டாம். இந்த வராகியம்மா நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவேன். எப்போதும் உன்னுடைய எந்த சூழ்நிலையிலும் உன்னை பெற்றவங்களுக்கு நீ எந்த வகையிலும் குறை வச்சிடக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா எந்த ஒரு பெற்றவருமே தன் பிள்ளைகள் நாளைக்கு வளர்ந்து ஆளாகி தன்னை நல்லா வச்சு பார்த்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கறது கிடையாது. இந்த பிள்ளைகள் தான் தன்னை காப்பாற்றுவார்கள் என நினைத்து அதுக்காக, அந்த காரணத்துக்காக எந்த பெற்றோரும் தன் பிள்ளைகளை படிக்க வைப்பதில்லை. தான் பிள்ளைங்க நல்லா படித்தா வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க, நல்லா சம்பாதிச்சு நல்லா நிம்மதியாக வாழ்வாங்கன்றதுக்காக தான் பிள்ளைங்களை படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி நல்ல பழக்கத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார்கள் அல்லவா. உன்னை பெற்றவங்க அப்படி தான் நினச்சி உன்னை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட உன் பெற்றோர்களுக்கு நீ எந்த வகையிலும் குறை வைக்காம, எந்த வகையிலும் அவர்களுடைய மனசில் துயரத்தை தந்துடாம நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கணும். சின்ன வயசில் எத்தனையோ பெற்றோர்கள் தன்னை திட்டியதை நினச்சி பிள்ளைங்க கோவப்பட்டிருக்கலாம். ஆனால் தன்னை பெற்ற அந்த தகப்பன் மறைஞ்சு போயிட்டார்னா ஒவ்வொரு குழந்தைக்குமே அதை நினச்சி பார்க்கும்போது நம்மளை திட்டினாங்களேன்னு கோபம் வராது. அவங்க திட்டினதுனால தானே நம்ம இந்த அளவுக்கு அது நல்ல நிலைமையில இருக்கோன்ற அந்த கண்ணீரும் வருத்தமும் தான் வரும். அதை கூட பெற்றவங்க இருக்கிற எந்த பிள்ளைகளும் இந்த காலத்தில் உணர மாட்டாங்க. பெற்றோர் உலகத்தை விட்டு பிரிஞ்ச பிறகு அதை யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை பெற்றவங்கள நீ எந்த அளவுக்கு சிறப்பாக பார்த்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை சீர்தூக்கி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். எப்போதும் பணங்கிறது 6ஆம் அறிவு போல தான் இருக்குது. அது இல்லாமல் மற்ற 5 அறிவையும் பயன்படுத்த முடியாதுங்கிறது இந்த கலியுக காலத்தில் அவ்வளவு உண்மையானதாக, அவசியமானதாக ஆயிற்று. அவ்வளவு முக்கியத்துவமுள்ள அந்த பணத்தை நீ சம்பாதிக்கவும், அதே நேரத்தில் சேர்த்து வைக்கவும், அதை நல்லபடியாக பயன்படுத்தவும் கூட தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. உப்பு விற்க போனால் மழை வருதுன்னு சொல்லி மனிதர்கள் அழுகிறாங்க. மாவு விற்க போனால் காத்தடிக்குதுன்னு சொல்லி மனிதர்கள் அழுகிறாங்க. இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைங்கிறது மாறுவது இயல்பான ஒரு விஷயம். என்ன செஞ்சால் எது நடக்குதுன்னு யோசித்து கவலைப்படாமல், இப்படி நடந்துருச்சே அப்படி நடந்துருச்சேன்னு வருத்தப்படாமல் எந்த சமயத்தில் எதை விற்கலாம்னு யோசிக்கலாம் அல்லவா. எப்போதும் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல நீ மாறிக்கணும் என் செல்லமே. சூழ்நிலையை பொறுத்து மாறக்கூடிய சுயநலவாதியாக நான் உன்னை இருக்க சொல்லலை. ஆனால் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாற் போல வாழ்க்கையை அனுசரித்து வாழ கற்றுக்கோன்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய லட்சியம் என்ன, குறிக்கோள் என்னன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அதை நல்லபடியாய் நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகியமாக உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும். ஒரு மனிதனுக்கு நடையும் உடையும் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். ஒரு மனிதன் வசதியாகவும் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாருமே அவன் மேலே அன்பையும் பாசத்தையும் காட்டுவாங்க. ஆனால் எப்போது அந்த மனிதனுக்கு நோய் நொடியில் வந்து கீழே விழுந்து போகிறானோ, அல்லது அவன் சம்பாதிக்கிற நிலைமையை தவறிதோ, அவன் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார ஆரம்பிக்கிறானோ, அப்போதே அவன் குடும்பமும் சரி, சொந்தக்காரங்களும் சரி, அவனை சுற்றி இருக்கும் உறவினர்களும் சரி, அவனுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுவாங்க தானே. இதுதான் உலக யதார்த்தம். மனிதன் ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும், சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும், கம்பீரமாக தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து சொந்த உழைப்பால் வாழுகிற வரைக்கும் அவனை பெருசாக நினச்சி மதிப்பு கொடுத்து பேசுகிற உலகம். அவன் எப்போ வருமானம் இல்லாமல், சம்பாத்தியம் இல்லாமல் சும்மா உட்கார ஆரம்பிக்கிறானோ, அல்லது நோய் நொடிகளால் மூளையில் முடங்கி போகிறானோ, அப்போவே அவனை ஒரு பாரமாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. மொத்தத்தில் இங்கே ஓடும் வரைக்கும் தான் மனிதனுக்கு பெருமை. நீயும் ஓடி ஆடுற காலத்திலேயே நல்லா யோசித்து வாழ்க்கையில் சிறப்பாக எல்லா விஷயங்களையும் செஞ்சு சேர்த்து வச்சு வாழ்க்கையில் கடைசி காலத்தில் நிம்மதியாக உட்காந்து எல்லாத்தையும் அனுபவித்து மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. அதுக்காக வருங்காலத்துக்காக ஓடி ஆடி உழைச்சி இந்த நிகழ்காலத்தில் நீ சந்தோஷப்படாமல் கஷ்டத்தையே அனுபவிக்கணும், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்லலை.
இந்த நிகழ்காலத்தையும் நல்லா ரசித்து நிம்மதியாக வாழ பழகு. எதிர்காலத்தையும் நீ நல்லபடியாக அமைச்சுக்கோன்னு தான் சொல்கிறேன். இந்த உலகமே உன்னை குறை சொன்னாலும் உனக்கு எதிராக நின்றாலும் உனக்கு நீ நல்லவனாகவும் இந்த வராகி அம்மாவுக்கு உண்மையாகவும் இருந்தா போதும். உனக்கும் உன் மனசாட்சிக்கும் எனக்கும் உன்னை பற்றி நல்லா தெரியும். அதனால நீ வேறு யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நீயாக உன் மனசாட்சிக்கு நேர்மையாக நல்ல காரியங்களை செஞ்சுட்டு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இருந்துவிட்டு போ என் செல்லமே.